ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. உங்களுக்குள்ளேயே அந்த ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இதுக்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணீங்க? அப்புறம் ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க? பிக் ஹாப்பி சேஞ்சஸ். இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு, இந்த பிளெஸ்ஸிங்ஸ், பிக் ஹாப்பி சேஞ்சஸ், இட் வில் ஹேப்பன். ஸோ வாட் இஸ் யுவர் மிஸ்டேக்? யூ ஹாவ் டு அனலைஸ் யுவர் செல்ஃப் இன்சைட். ஓகே, சரி, ஃபர்தராக நம்ம வந்து டார்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நல்ல மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. என்னென்னா ஒரு டீம் லீடர் மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஒரு தெளிவான ஞானம் இருக்கும், உங்களுக்கு புரிதல் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் வந்து கன்னி, ரிஷபம், மகரம், ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த ராசியில் அதிகமாக ரெசனேட் ஆகுது. இந்த ராசி அல்லது லக்னத்தில் உங்களுக்கு பேலன்சிங் வேணும். இப்போ ரைட் நவ் நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அதில் தான் லேக் ஆகிட்ருக்கீங்க. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து உன்னை வந்து சரி பண்ணிக்கோ, நீ அந்த நியூ பிகினிங்ஸ்க்கான வழிகளை வந்து தேடு. நீ வந்து இப்படியும் அம்மா அப்படியுமா ஆசிலேஷனில் இருந்தேன்னா உனக்கான நல்ல விஷயங்கள் சைன் வரதை உன்னால் பார்க்க முடியாது. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சிலர் அபவ் 40க்கு மேலே இருப்பீங்க, ஒரு சிலர் 25, 30 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு 3 எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. 2வது, உங்களுக்கு அந்த பயம், பதட்டம், சப்கான்ஷியஸ் ரெக்கார்டில் நெகட்டிவான எண்ணங்கள் நிறைய வந்து ஆழ்மன பதிவில் இருக்குது. இந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் நியூ லைஃப் நீங்கள் அப்ரோச் பண்ணும் பொழுது உங்களோட தவறுகள் என்ன, அதாவது உங்களோட அந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அதுதான் இந்த ஆரக்கிள் டெக் வழியாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப், எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன காரணங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே பாருங்கள். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? உங்களுக்குள்ளே கோபதாபம், வெறுப்பு, இதெல்லாம் வந்து பழைய ரெக்கார்டில் இருந்தால் நியூ லைஃப்பையும் அது பாதிக்கும். எஸ், நீங்கள் அந்த பாஸ்ட்டு ஏதோ அந்த எனர்ஜியில் ரொம்ப ட்ரெயின் ஆகிருக்கீங்க. சில பேர் ஃபைனான்ஸ் இழந்திருக்கலாம், சில பேர் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, அபவ் 40க்கு மேலே இருப்பீங்க, தனியாக இருக்கீங்க இப்போது. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசி அல்லது லக்னம், ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? கொஞ்ச நாளாக உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் கூட இருக்குது. கவலைப்படாதீங்க, இந்த சிச்சுவேஷன் மாறும். நீங்கள் வந்து ஹெல்ப்புக்கு யாரையும் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். யார்கிட்டையும் கேட்க மாட்டேறீங்க. ஒரு சிலர் நீங்கள் ஹெல்ப் கேட்டால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். டிவைன் உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க. டிவைன் பத்தில் கேளுங்க, உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் கிடைக்கும். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கான நியூ பார்ட்னர், அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லி நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்தது என்னவோ உங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான்.
ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், உங்களுக்கு லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க கைஸ். ஒரு சிலருக்கு வந்து இந்த நியூ பிகினிங்ஸ் இதில் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேவே யாரோ உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து மதர் கேரக்டரில் இருக்காங்க. கண்டிப்பாக யாரோ உங்கள் ஃபேமிலியில் தான் வந்து இந்த இந்த விஷயங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறது. ரீகன்சிலேஷன் அந்த மாதிரி யாருக்காவது ரீகன்சிலேஷனில் இருந்தாலும் ஏதோ அவங்களால சம்திங் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்ருக்கு. அது என்னங்கிறது அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாராவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ரீகன்சிலேஷன் கூட நீங்கள் ஒரு சிலர் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்களை தான் நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க. ஒரு சிலரை வந்து உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப லாக் பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப இறுக்கமான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சிலர் ரைட் நவ் கூட. ஓகேவா? ஒரு சிலர் அந்த பாஸ்ட் லைஃப் கொடுத்த அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கொடுத்த விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறீங்க. அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கொடுக்கறதுக்காக ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அதை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களோட கார்டியன் ஏஞ்சல் இதை தான் கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா? பி ஹேவர். கண்டிப்பாக உங்களை நல்லா ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கூடிய ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க கைஸ். உங்களோட கண்மூடித்தனமான அந்த கோபதாபங்கள், பழைய ரெக்கார்டோட அந்த பதிவுகள், யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாத தன்மை, இதெல்லாம் என்ன பண்ணிடுது அப்படின்னா நல்ல பர்சனையும் ஹர்ட் பண்ணி நீங்களே வந்து என்ன சொல்லுவாங்களே, அது அவங்களுக்கு அவங்களே ஏதோ வச்சுக்கிட்ட மாதிரி அது மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஆக்டிடியூடை முதல்ல மாற்றுங்க. வார்த்தையை யோசித்து பிரயோகப்படுத்துங்க. ஓகேவா? கவனம் தேவை. வார்த்தையில் கவனம் தேவை. எவ்வளவோ இழந்துட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் வந்து பிலோ 30 இருப்பீங்க. ஒரு சிலர் 35 கூட இருக்கீங்க. கொஞ்சம் உங்களுடைய ஒரு சிலர் 40-45 ஒரு சிலர் இருப்பீங்க. ஆனால் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்குவீங்க. சின்ன பசங்க மாதிரி மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறது, கோவத்தில் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணி அவங்கள இது பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க வந்து அதோட இவங்க இப்படி தான் அப்படி சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. பட் நீங்கள் அவங்களையே நினச்சிக்கிட்டோம் நீங்கள் பண்ணதை ரிலஸ் பண்ணாமல் நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் எல்லாரும் இழப்போம். என்றைக்கு நீங்கள் வந்து உங்களோட தவறுகளை சுட்டி காமிச்சு அதுதான் இங்கே சொல்கிறாரு, இந்த கார்டு வழியாக சொல்லிட்டாரு, இந்த ரீசனுக்கு என்ன காரணங்கிறத உங்ககிட்டே தேடு அப்படின்ட்டு. இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க ஏஞ்சல்ஸ்? அதை நீங்கள் என்றைக்கு கரெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் லைஃப் இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு அமையும். பிக் ஹாப்பி சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. யூனிவர்ஸ் அதை தான் இந்த 2வது கார்ட்லேயே அதாவது சொல்லிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ மெச்சூரிட்டியான பர்சனாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே வந்து டிவைன் வந்து நீ வயசில் சின்னவன், நீ வயசில் பெரியவன், உனக்கு நான் வந்து சொல்கிற விஷயங்களை நீ வந்து ஏற்றுக்க வேண்டாம், நீ வயசில் பெரியவங்களாக இருந்தால் சின்னவங்க சொல்கிறத ஏற்றுக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஆஸ் அ குருவாக யார்கிட்டேருந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான லேகிங்லேருந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்களோ, ஒரு லேகிங்லேருந்து உங்களை கை தூக்கி விடணும்னு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள்லாம் வந்து புத்திசாலிங்க. அதுக்கு ஏஜ் எல்லாம் ஒரு இது கிடையாது. ஓகேவா? எவ்வளோ பெரிய ஏஜாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அனுபவம் புரிதல் இல்லாதனால தானே இன்னும் லேகிங்கில் நிற்கிறீங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்க அந்த இதுவை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களை சரண்டர் பண்ணுங்கள். நான் சொல்ல வர்றது தான் அதையும் அப்படியே அவங்க சொல்கிறாங்க. நான் வேறு அவங்க வேறுலாம் கிடையாது. என் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. எனக்கு வர இன்ட்யூஷனை நான் அப்படியே சொல்கிறேன். நீங்கள் சரண்டர் பண்ண மாட்டேறீங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப அடம் பண்ணுறீங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, அச்சு வளையல உங்களெல்லாம் அவங்க அம்மா அப்பா அச்சு வளையல உங்களெல்லாம் அச்சு வளர்த்துருந்தாங்கன்னா நீங்கள் இப்போ ஒழுங்காக நல்ல பிள்ளைங்களா யாரை எப்படி எப்படி பேசணுமோ, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கல உங்களுக்கு. அதனால் இப்படியெல்லாம் வந்து மாட்டிக்கின்னு முழிக்கிறீங்க. ஓகேவா? இப்படி வார்த்தையை விட்டுட்டு. சரி, எனியோ நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறதுனால தான் சொன்னேனே தவிர
உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும்லாம் சொல்லலை. உங்களை தவறுகளை யார் சுட்டி காமிக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட ஜாலியாக உங்களோட இருந்துட்டு அப்புறம் நீங்கள் கஷ்டப்படும் போது வேடிக்கை பார்க்குறவங்க வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, உண்மையான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. டிவைன் அந்த மாதிரி கிடையாது. டிவைன் வந்து நீ தப்பு பண்ணால் நீ இந்த மாதிரி பண்ணுற, உன்னை அந்த லேக்லேருந்து வெளில வா, நீயும் உன்னை ஹீல் பண்ணிக்கோ, நீ நல்லா பாசிட்டிவாக சந்தோஷமாக இருந்தானே உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னோட வைப்ரேஷனில் வருவாங்க. உனக்கு என்ன வேணும் எல்லாமே டிவைன் பாத்தில் எல்லாமே உனக்கு கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? டிவைன் உங்களோட பேசுகிறாங்க. உங்களுக்கு சைன் மட்டும் ஏஞ்சல் ஃபெதர் காமிக்கிறது, ரெயின்போ காமிக்கிறது, நம்பர்ஸ் கொடுக்கறது, வாய்ஸும் கொடுக்குறாங்க. எத்தனையோ இடத்துல ஸ்பிரிச்சுவலில் போய்ட்டு மாட்டிக்கிட்டு எதுலையோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அவங்க ஏதாவது உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் பண்ணாங்களா? ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்தாங்களா? ஒரு கிளாஸ் டீச்சர் இல்லாத வகுப்பில் போய் படிச்சுட்டு வர பிள்ளைங்களோட நாலேஜ் எப்படி இருக்குமோ அப்படி தான் நீங்கள் போய் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறீங்க. நிறைய பேர் தெரியும் எனக்கு. நான் 15 வருஷமாக இந்த லைனில் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இனிமேல் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக சரி, இல்லை எந்த லேக் இருந்தாலும் சரி, எந்த ரூட்டை டச் பண்ணால் இந்த முடிச்சுகள் அவுரமோ அந்த ரூட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பெரிய சப்ஜெக்டை, ஒரு டிகிரி சப்ஜெக்டை ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி சிம்பிள் பண்ணி அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலெலாம் இது கிடையாது. வேர்ல்டில் எங்கே போய் நீங்கள் தேடினாலும் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு நம்பிக்கையை வைங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது. உங்களுக்கு டாரூட்டில் என்ன நீங்கள் கேட்குறதுக்கு எஸ்ஆர்னோ என்ன வேணும், உங்களுக்கு ஃப்யூச்சர் என்ன, எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த லேக்லேருந்து வெளியில் வாங்க, ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்குது. எங்கெங்கேயோ போய் விர்ச்சுவல் பண்ணுறீங்க, இந்த சடங்கு பண்ணுங்கள், அந்த பரிகாரம் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய பரிகாரமே நீங்கள் தாங்க. பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க, இதை பண்ணுங்கள், இதை பண்ணிங்கன்னா அது ஆகிடும், அதை பண்ணுங்க. மாற்ற வேண்டிய இடமே ஃபஸ்ட்டு உங்கள் மனசு, உடம்பு, ஆன்மா, அந்த 3 தாங்க மாற்றணும். இங்கே மெயினான ரூட்டை விட்டுட்டு வெளியில் போய் தேடிட்டுருக்கீங்க. வெளியில் தேடினீங்கனாலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அங்கே நீ போய் 1000 எடுத்து வைப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே மனசில் ஒரு மாற்றம் வரலைன்னா நீங்கள் உங்கள் கேரக்டரை மாற்றிக்கணும். உங்கள் கேரக்டரை சரண்டர் பண்ணணும் இறைவன்கிட்ட. அவர் என்ன கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கணும். அவர் கொடுக்குற வாய்ஸ், அவங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ ஏற்று ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு. இது லவ் ரிலேஷன்ஷிப்காக மட்டும் நான் சொல்லலை, எல்லா வித ஸ்ட்ரகிள்லேருந்தும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கான வழியை சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு பெரிய சந்தோஷம், ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பைல் 3 சூஸ் பண்ணவங்க நினச்சிங்கன்னா உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறேன்ல, டிவைன் பாத்தில் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள். எதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு எல்கேஜி சீட்டுக்கு 50,000 ரூபா கட்டிட்டு படிக்கிறீங்க. 26 எழுத்து கற்றுக் கொடுக்குறதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்க. உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய விஷயம் எல்லாராலும் ஈஸியாக அஃபெக்ட் போடுற அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். மணி இட்ஸ் நாட் அ பிக், ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மனசு தான் பிரச்சனை. இங்கே மனசு இருந்தால் எதையும் செய்யலாம். நீங்கள் பிறந்து இன்றைக்கி நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சொல்கிற ஆவரேஜாக 25-30 இருப்பீங்களா? இது வரைக்கும் மணி எனர்ஜி உங்களை எல்லா விதத்துலையும் உங்களை பாதுகாத்துக்கிட்டு வருது. எல்லா விதத்துலையும் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா மூலமாக உங்களுக்கு கொடுத்தாங்க, இப்போ நீங்களே ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் மேரேஜ் ஆனீங்கன்னா உங்கள் கணவர் மூலமா இந்த மாதிரி அதாவது நீங்கள் டைரெக்டாக சம்பாதிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு இன்டைரக்டாக அவர் கொடுத்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அந்த மணி எனர்ஜி உங்களோட படிப்பாக இருக்கும், இல்லை நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே அந்த மணி எனர்ஜி இருக்குது. மணி எனர்ஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. வெட்டியாக எவ்வளவோ ஊருக்கு பேசுகிறதுக்கு எதையோ பேசிவிட்டு தேவையில்லாத விர்ச்சுவல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு மணிக்கணக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணிடுறீங்க. மணியும் வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட இதுவையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. உங்ககிட்ட இருக்க மிஸ்டேக் என்னங்கிறத சொல்கிறவங்க, அப்படி சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு. நீங்கள் நான் உண்மையிலே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இதை சொல்லுவாங்க. ஜாலியாக உங்களுக்கு நான் இதை பண்ணுறேங்க அதை பண்ணுங்க சொல்லி நான் ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வரல.
ஓகே, எனக்கு அது வேலையும் கிடையாது. உண்மையிலே உங்களுக்கு வந்து நான் சொல்லலை இந்த விஷயத்தை, அவங்க சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் என்னங்கிறதையும் சொல்லியாச்சு. இனிமேல் ஃபாலோ பண்ணாமல் டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறது உங்களோட விருப்பம். ஓகேவா? டிவைன் பாத் சேனல் பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு வழிகாட்டுதல், ஒரு பெர்மனண்ட் ரெமெடி இருக்குது. நீங்களாம் வந்து பிளஸ்டு சைல்டு. அதனால தான் உங்கள் கண் பார்வையில் இந்த டிவைன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கண்ணில் கொண்டு வந்து காமிக்கிறாங்க, நிறுத்துகிறாங்க. உழைச்சிக்கோ, பிடிச்சிக்கோ, இந்த விஷயங்களை பிடிச்சிக்கோ, மேலே வந்துரு, நிறையா வந்து அந்த ஃபேக்கான விஷயங்களை நம்பி ஏமாறாத ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போயிட்டு அப்படின்னு. ஓகே, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து புரிதல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு சாட்டர்டே வந்து கிளாஸஸ் இனிஷியேஷன் இருக்குது. யாருக்காவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மற்ற ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கோங்க. இல்லை இந்த லைஃப் கோச் கிளாஸும் வேணும்னாலும் இன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்ஆர்னோ கொஸ்டின் செஷன் பார்க்குறோம். இதில் வந்து 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2. பைல் 1க்கு வந்து க்ரீன் கலர் பிரமிட் வைக்கிறேன். பைல் 2க்கு வந்து ரெட் கலர் பிரமிட் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எந்த பைல் சூஸ் பண்ணமோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ரெடியா? ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் கொடுக்குறாரு? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிற ஒரு சின்ன கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் எனக்கு பைல் 1 எஸ்ன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அதாவது உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பாக இருக்கும், இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, லவ் ரிலேஷன்ஷிப், இல்லை திருமண இதில் வந்து உங்களோட பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும், ஒரு பெரிய லட்சியம், கோல்லாம் உங்களுக்கு இருக்கும் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட அந்த கேள்வி ரைஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? உங்களோட இந்த பெரிய லட்சியம், கோல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பட் ஒரு சின்ன கைடன்ஸ் மட்டும் கொடுக்குறாரு. உங்களோட எனர்ஜி வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களோட கேள்வி எதை பற்றி ரிலேட்டடாக இருக்குங்கிறத நான் கெஸ் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு இன்ட்யூஷன் வந்ததை சொல்கிறேன். யாருக்கெல்லாம் அது ரெசனேட் ஆச்சோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்காது. உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா விட்டுருங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ். ஓகேவா? காட் பிளஸ் யூ. அடுத்தது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க, அது நடக்குமா நடக்காதான்ற மாதிரி உங்கள் கேள்வி இருக்கலாம். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மணி எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா ஜாப் கேரியர். ஸோ வாட் எவர் சிச்சுவேஷன், நீங்கள் எதுக்காக கேட்டிங்களோ, எனக்கு இந்த விஷயம் நடத்தி கொடுங்க, இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் யூ ஆர் அ கிரியேட்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து என்ன அப்படி ஒரு எனர்ஜி பவர் இருக்குது. பட் அது உங்களுக்கே தெரில, ஒரு சிலருக்கு தெரியாது. ஓகேவா? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ இந்த ரிலேட்டடான நீங்கள் மனதில் நிறுத்திய அந்த ஒரு விஷயங்கள், நீங்கள் ப்ரேயர் வச்சுருக்கீங்க இறைவன்கிட்ட, டிவைன் கிட்ட வச்சுருக்க அந்த இன்டென்ஷன், அதில் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பலித்தமாகும். கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ. சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்ஆர் நோ கொஸ்டினில் சில பேருக்கு வந்து நான் வந்து அந்த ரீசன் உள்ளே இருக்க அந்த இன்ட்யூஷனில் வரதை சொல்கிறேன். ஒரு சிலருக்கு அது செட் ஆகலைன்னா அதில் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் வந்து
அந்த ஆன்சர் கொடுத்துருக்குறாரு. அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிருச்சு. பட் உள்ளுக்குள்ளே வந்து இதுதான் நீங்கள் கேட்டிங்களாங்கிறது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு நான் கேட்டது வேறு, அவர் வந்து அது உள்ளே இருக்க விஷயம் வேறு அப்படின்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இது ரிலேட்டடாக தான் நீங்கள் கேட்பீங்க. ஒரு சிலருக்கு அது நீங்கள் கேட்குறது வந்து கொஞ்சம் வேறு விதமாக நீங்கள் அதை இது பண்ணுவீங்களே தவிர, ஆனால் பேஸ் அங்கே நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து அதை வேறு விதத்தில் நீங்கள் வந்து யோசித்து கேட்பீங்க. பட் அதோட ரூட் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்செப்டில் தான் இருக்கும். கரெக்டாக? ஆமாம் அண்ணா, எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. காட் பிளஸ் யூ.